ஓகே மேம். இங்கே மழை இல்லை. நைட்டு மழை பெஞ்சது, இப்போ மழை இல்லை. ஓகேங்களா? அப்லோடு ஆனதுக்கப்புறம் கூட பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸில் வந்து என்ன பண்ணிவிடுங்க, வச்சுருங்க. ஏன் ரவுண்ட் நெக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா, ரவுண்ட் நெக்கு தான் வந்து அதிகமாக ப்ளவுஸில் வந்து கேட்பாங்க. டிசைன் நெக்கு வரும், ஆனால் டிசைன் நெக்கை விட வந்து நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும் அதிகமாக கேட்குறது வந்து ரவுண்ட் நெக்கு தான் கேட்பாங்க. இந்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக வர மாதிரி இருக்கும். ரவுண்ட் நெக் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வராது. பிகினர்ஸாக அதான் சுத்தமாக தைக்கவே தெரியாமல் இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ரவுண்டு வந்து ரொம்ப அழகாக வரும். இல்லைன்னா ஒன் சைடு இழுத்துட்டு அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறது எப்பயுமே வந்து உள் பக்கமாக திருப்பி தான் வந்து கட் பண்ணணும். எங்கே இருந்துன்னா, இது வந்து ஓரளவு ரவுண்டு வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது, ஒரு 1.5 இன்ச்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிற மெட்டீரியலில் வந்து ரொம்ப கிராஸ் பீஸை வந்து இழுத்து, அதாவது இப்படி இழுத்து வச்சிங்க அப்படின்னா ஒன் சைடாக கழுத்து வந்து அகலமாயிரும். அந்த மாதிரி அகலமாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, ஒரு சைடாக இழுத்துட்டு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தையல் வந்து இப்போ இந்த நண்டுக்கால் அளவு இருக்குது பார்த்தீங்களா, இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்போ இந்த நண்டுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து ஒரு பாயிண்ட் இவ்வளோ தூரம் தான் வந்துட்டு நம்ம தையல் வந்து போடணும். ஓகேங்களா? 1/4 இன்ச்சுக்கும் ஒரு கொஞ்சம் கூடையாக இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், தையல் வந்து போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோ வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுருக்கோமோ, தையல் வந்து போட்டிருக்கோமோ, அதே அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, நான் வைக்கிற மாதிரியே வைங்க. இங்கே பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வந்துட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் கேப் தெரியுதா, கேப் இல்லைல்ல, அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாக எதுக்கு இவ்வளோ டீப்பாக எடுக்கிறேன்னா, ப்ளவுஸுக்கு இந்த ஃபினிஷிங் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? மறுபடியும் வந்து இப்போ இது வந்து பெண்டாக இருக்குது, நம்ம என்ன பண்ணணுன்னா இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டை விரல் வந்து எங்கே இந்த பாயிண்ட் வந்து முடியுதோ அங்கே வந்து என்ன பண்ணிக்கோங்க, வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா ஈவனாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஈவனாக வரும். பாருங்கள், வந்து எங்கே போடணும் அப்படின்னா இங்கே போடணும். ஓகே? இந்த தையல் வந்து இது மேலே வந்து போடணும். மறுபடியும் பொறுமையாக தைக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுது பார்த்தீங்களா, விரல உள்ளே வந்துருச்சு அப்படின்னா 2 இன்ச்சஸ் கேப்பில் தான் வந்து எப்பயுமே ரவுண்ட் நெக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப 2 இன்ச்சஸ் தான் நீங்கள் வச்சுக்கணும். இங்கே இருந்து பிடிச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தையல் போட்டிங்க அப்படின்னா வளைஞ்சிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா, இப்போ உங்களுக்குன்னா இது வந்து பெரட்டி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உள்ளே வந்து பக்கத்தில் கட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இங்கே உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இப்படி வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கும். அதனால் நல்லா கவனமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தையல்